நாம் அவரில் அன்பு கூறுகிறதுக்கு அறிகுறி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. சும்மா விளையாடாது, ஏமனாந்தி மாதிரி இருக்காது. இன்னைக்கு அநேக பேர் நான் இயேசுவை விசுவாசித்து இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். படுபோய் 99% வஞ்சிப்பிலை இருக்கிறார் என்று ஒரு திறமையான ஒரு ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறார். இவர்கள் எல்லாம் மரத்தார விழுந்த மாதிரி போகிறார்கள். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. என்ன நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறீர்கள், நான் சொல்லுவதை செய்கிறீர்கள் இல்லை. தேங்க்யூ. அத பாத்தீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாய், நான் சொல்றதை செய்கிறாய் இல்லை. ஏன் சர்ச்சுக்கு வாராய்? உலகங்கு எப்படி தேவனுடைய கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுக்காது, கீழ்ப்படியாது தங்கள் தேசத்தை விட்டு தேவனுடைய ஜனம் துரத்தப்பட்டார்களோ அதே மாதிரி சபையை ட்ரீட் பண்ணுவார். டாடி, நீ இங்கே இருந்தாலும் உன் இருதயத்திலே மனதிலே துரத்தப்பட்ட விதமாய் தனி கட்ட தனிமரமாய் தெரிவாய். ஹாய் பாய். நான் சொல்வதை கவனி, பழைய நாள் எடுக்காது, சரியானதுகளை. அநேக பேர் இயேசுவை நான் விசுவாசித்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன் 78ஆம் ஆண்டு, 87ஆம் ஆண்டு, 86ஆம் ஆண்டு, நான் செத்த பின் மோட்சம். நான்சென்ஸ். வாசல் வழியாய் வந்திருந்தால் வாசல்ல நிக்க வேணும், வாசலை பின்தொடர வேணும். அவரே வாசல், அவரே வார்த்தை, அவரே தோரா, அவரே ஜீவன், அவரே வழி. உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். நான் கதைக்கும் நேரத்திலே உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் இன்னும் முன்னாடி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எய்த்த விட்டு பாடலோடு வெளிக்கிட்ட ஜனங்கள் வனாந்தரத்திலே கண்ணீரோடும் துக்கத்தோடும் மடிந்து போவார்கள் என்று தெரியவில்லை. அவர் குரலுக்கு கீழ்ப்படியவில்லை. இது எங்களது வனாந்தர பாதை. தேவன் கண்டிக்கும் பொழுது சோர்ந்து போகாதே. ஆரோக்கியம் சுகத்தை கொடுக்கும், உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வார்த்தைகள் சபையை விட்டு இல்லாமல் போகும் என்று ஏற்கனவே இயேசுவா பவுலுக்கு கூறியிருக்கிறார். யார் இயேசுவா? The Holy Spirit. அவரே ஆவியானவர், அவரே ஆவியாய் இருக்கிறார். The Spirit is the Lord. நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். அவர் ரெண்டு பேரையும் அறிகிற அறிவே ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கான அந்த ஜீவியம். நித்திய ஜீவன் என்று ஆவணமுகமும் இங்கிலீஷ்ல இட்டர்னல் லைஃப், பழையான மொழிபெயர்ப்பு. பாய்ஸ் கேளுங்க, உனக்குள்ள பேய் இருந்தால் பேய்கள் உண்டு, பேய் உண்டு இருக்காது. இருந்தால் உனக்கு இருக்க வேண்டிய சமாதானம் இருக்காது, உனக்கு இருக்க வேண்டிய களி கூறுதல் இருக்காது. உன் முகம் வாடி இருக்கும்,
உன் மூச்சிலே வெளிச்சம் இருக்காது, உன் கண்கள் தெளிவுள்ளதா இருக்காது. சடுதியாக காட்டு பகுதிகளில் இருந்த குடும்பங்களை கொண்டு வந்து விடுதலை கொடுத்துட்டு அனுப்புறார். உடனே நான் வீடியோ எடுக்க மறந்து போனேன். டேடியையும் மகனையும் அறிகிற அறிவு இங்கால வாங்கோ. முதலாம் யோகனான் 17:3 சொல்லுகிறது, மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவா மெஷாயாவையும் அறிகிற அறிவே. அவர் 2 பேரையும் அறிகிற அறிவே காலகட்டத்துக்கான வாழ்க்கை. சர்ச்சுக்கு வர்றதில்லை, சும்மா இந்த முகத்தை பார்க்கறது இல்லை, ராப்போசத்துல பங்கு பெற்றதில்லை. அதெல்லாம் கிறிஸ்தவ சமயம். செத்தவன கொண்டை தாக்குறதுக்காக வாரதில்லை, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுற ஒண்ணு பண்றதுக்காக வாரதில்லை. மெய்யான ஒரே தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பிய யேசுவா மெஷாயாவையும் அறிகிற அறிவே காலகட்டத்துக்கான வாழ்க்கை. இருதயத்தில் பாடமாக்கி வச்சுக்கொள்ளு. அவரையும் மகனையும் அறிகிற அறிவே காலகட்டத்துக்கான வாழ்க்கை. இப்ப 1 யோகனான் 2 அதிகாரத்திலே நீ சொல்றாய் எனக்கு டேடியையும் மகனையும் தெரியும் என்று. இப்ப பாப்போம், இங்க Scripture will sharpen Scripture. ஒரு வேத வாக்கியம் இன்னொரு வேத வாக்கியத்தை கூராக்கும். Okay, so you must always compare and study. 1 யோகனான் 2:3 அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் எதினால் கீழ்ப்படிவதனால் அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கீழ்ப்படுகிறதுனால். விளங்கினதா? அறிஞ்சொல்லலாம், நான் அவரை அறிந்திருக்கிறேன். பேய்க்கும் தெரிக்கும் அவரை. டேடியையும் யேசுவாவையும் அறிந்திருக்கிறேன். சரி, இங்க இருக்கு வேத வாக்கியம். அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுகிறது, அதாவது அதுக்கு கீழ்ப்படுகிறதுனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அறிகிறோம். What a scripture is this? இன்னொரு வேத வாக்கியம் தடுமாற விட இல்லை தேவன் எங்களை. அப்ப நான் அவர் அறிஞ்சிருக்கிறேன் என்று எப்படி நான் அறிய எனக்கு படுது? நான் அவர் அறிஞ்சிருக்கிறேன் யேசுவாவின் அடியை எப்படி ஷோரா அறிகிற பிரதர்? இந்த இருக்கு இந்த இருக்கு முகத்தை காட்டு கண்டு போட்டு மற்ற நாட்கள்ல பேய் மாதிரி தெரிஞ்சியண்டா உண்ட விருப்பம் செய்தியண்டா. அப்படித்தான் கிறிஸ்தவம், கிறிஸ்தவர்கள். நான் நினைச்சேன் நான் தான் சும்மா சொல்றேன். இன்னைக்கு அந்த ஊழியக்காரன் சொல்றார் 99% கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் அவர்கள் நினைத்திருப்பதை நான் ரட்சிப்படைந்தேன், இயேசுவாவை விசுவாசித்திருக்கிறேன்.
இயேசுவை விசுவாசித்தால் இங்கே இருக்க என்ன நடக்கும் என்று அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு பின்னால போக வேணும். அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய வேணும். மலையில அந்த தரிசனத்தில் வானத்திலே இந்த குரல் வந்தது, இவரே என்னுடைய நேச மகன். அங்கால இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்? உபாகமம் 18:19 ஒவ்வொரு வாக்கியமும் தொடுக்கப்பட்டிருக்குது. கேட்டியா யோகராணி? நீ எத்தனை தர கப்பைய பார்த்திருப்பா? இவருக்கு செவி கொடுங்க. டாஃப்னா அவனுடைய புது பேர். ஜாஃப்னா இல்ல, டாஃப்னா. வெற்றி பெறுகிறவள், வெற்றி பெறுபவள், விடுதலையை பெற்றுக் கொள்கிறவள் டாஃப்னா. உபாகமம் 18:18 கேட்கிறவன் கேள், பார்க்கிறவன் பார். நீ கீழ்படுகிறாயா? அப்படியானால் நீ அவரை அறிந்து இருக்கிறாய். நான் இருக்கேன். 1 யோவான் 2:3 அவருடைய கட்டளைகளை நாங்க கிருபையின் காலம் பிரதர். அதான் அந்த பிரச்சனை. வெள்ளக்காரனால கொண்டு வரப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட போதனை அமெரிக்கா, கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இருக்கிறான். உலகத்தின் பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். புறம்பாயிருக்கிற அழகு முகத்திலே தெரியும். முதுகண்டு போடல, இங்க வெளிச்சம் இருந்தா வெளிச்சம் முகத்துக்கு வர வேணும். என்னவாவது ஒரு பிரச்சனையில, என்னவாவது ஒரு கடன் தொல்லையில, ஏதோ ஒரு புருஷனால, சரியான புருஷன் இருக்கிறான உலகத்துல ஏற. அதே மாதிரி பஞ்சாதியும் சொல்ல மட்டும் கேட்டா சொல்லுவான். பொம்பளைகளை படியாட்டு 1000 பொம்பளைகளுக்குள்ள ஒரு ஆள் இதாக காண இல்லை என்று சொன்னான். இவருக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு சர்ச்சஸ் வழியா உலகெங்கும் இருக்கிறார்கள். Oh, we go to that church, we go to this church, our church. எங்களுடைய சர்ச்சும் பாஸ்டரும் பொன்னாட்டு குட்டி வாய பொத்திட்டு இந்த கட்டளைகளுக்கு கீழ்படுகிறோமான்னு பார். என்னோட கோபிக்காது. God is always with the people who will obey His voice. தமது குரலுக்கு செவி கொடுக்கிற ஜனத்தோடு அவர் கூர்ந்து கவனிப்பார். ஆவியிலே நொறுங்கொண்டு தன்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பாராம். பிள்ளைகள், you got a whole life before you. You can get closer to Daddy, closer to Yeshua. Get closer. கிட்ட
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்பதான் வெளிச்சங்கள் வருது. ஒரு வசனம், 2 வசனம், 3 வசனம் ஏதாவது பேசி செய்தேரி இப்படியாம இருக்கிறது. எனக்கு இந்த அரசாங்கத்துக்கு எப்படி ஜெபம் பண்றேன்னு தெரியாது. எனக்கு சொல்லித்தாரு. தேங்க்யூ. உண்ட வேலையை பார், அவர் சொல்லிக் கொடுப்பார். எங்களில் அநேகம் பேர் அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கப்படும். டைரக்டர் அங்க போத்தவர இருக்கிறீங்களா? கட்டாயம் அந்த நேரத்தில் வடக்கு பக்கமாக இருந்த சில பிள்ளைகள் கொஞ்சம் இன்புட்டை பாருங்க, நான் மெதுவாக கேட்கிறேன். அந்த நேரத்தில் இந்த ஜனாதிபதியை மன்னிக்க விடும் என்று சொல்லி கேட்டது. அவர்கள் அந்த பயங்கர யுத்தங்களுக்குள்ளாக போய் வெளியே வந்தபடியா மன்னிக்க முடியாத ஆவி தொடர்பாக இருந்து அவர்களை பிடிச்சு கொண்டது. அது ஒரு பாம்பு பட்டபாடு. இந்த மேடையில் ஞாபகம் இருக்கிறார்களுக்கு தெரியும் இல்லையா? அப்பா ஐயோ பிள்ளை மன்னிச்சு விடு பிள்ளை, என்ன செய்கிறது? பேர் சொல்ல விழுமே இல்ல. அந்த கசப்பும் வெறுப்பும் உள்ளே இருக்க இருக்க அந்த பாம்பினுடைய சுத்தப்பட்ட அந்த நிலைமை ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் சமாதானம் வத்தி கொண்டே போகும். மிஞ்சிறதெல்லாம் நாங்க கோபப்பட்டது, நாங்க கசப்படைந்தது. என்னத்துக்கு இங்கே இருப்பார், எங்கேயாவது ஓடி போ, இதுக்கு மேல தாங்கலாம். எங்கே நீதி, எங்கே உண்மை? அப்படிதான் எனக்கு வந்தது. உனக்கு வரவில்லையா? இப்ப நடக்கிற காரியங்களை இட்டு கை வைத்துங்க. உண்மை கண்டா கை வைத்து அதிலையும் உண்மை இல்லை. சகோதரிகளை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். யேசுவா எங்கள் மூத்த சகோதரர். இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு, பாவத்தினால் உண்டான மரணம், 2வது மரணம், நித்தியத்துக்குமான பிரிவு. You are finished. நீ பிறக்காத மாதிரி. சாத்தானின் அடக்குமுறையை விட்டு தேவனிடத்துக்கும் அழைக்கப்பட்ட நாங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். வஞ்சிப்பில் இருந்து வெளியே வா, நேர்மையான நட, உண்மை வாயிலை சகோதரர்களே. இருந்தா போல எனக்கு அப்படி வந்து சொல்ல போனால் I was having my shower. என்ன மன்னிடாடி, வாயால் அதையுமே பேசிட்டேன். நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தெளிந்த புத்தியினால், ஞானத்தினால் உம்முடைய வழி நடத்துதலில் அவர்கள் இருக்கத்தக்கதாக. என்றால் நீர் அனுமதிக்காமல் எதுவுமே நடந்திருக்க முடியாது. மன்னினடி, நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று
அந்த 2 பேருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிச்சு, உனக்கு தெரியும் யார் யார் என்று, அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க என் வாயினாலே சொல்லிக் கொண்டிருக்க சர்வ வல்லமை உள்ள தேவன் யேசுவா டாடி அவரும் அவருடைய மகனும் இந்த நேரம் அவருடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரம், இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்திலே இருந்து என் கசப்பு நீங்கி உடனடியாக எனக்குள்ளாக சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. நான் அப்படியாய் அவர்களுக்கு ஜெபம் பண்ணினது சொன்னது என்ற புழுவ அல்ல, அல்லது உங்களை விட நான் நீதிமான் என்று சொல்ல அல்ல. எனக்கு கிடைத்த உறுதியான உடனடியாக அந்த சந்தோஷம் சமாதானம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். மிசை மன்னிப்பு பாரதூரமான காரியம், மன்னிப்பின் அவசியம். அந்த செய்தியை எடுத்து எத்தனை தடவை கேட்டாய்? கசப்பையும் கோபத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கொண்டு நாங்க வாயால பேசினா, நீ என்றான நான் என்றான ஆறுதான், அது தாக்கம் தான். மன்னிப்பு கொடுத்தவர்கள் ஃப்ரீ, கட்டுகள் அறுக்கப்பட்டவர்கள், தூங்கு மூஞ்சி இல்லாதவர்கள். சிறுத்தை புலி அதுகின்ற முகம் சரியில்லை. டடி காக்காவிட்டாலும் ஒரு பாதுகாப்பும் இல்லை. டடி நாட்டை நடத்தாவிட்டால் நாடு காதோ கதி. நீயும் நானும் இருக்கிற வெளிச்சத்தை தூக்கி பிடிக்க எங்க பாப்போம், கேளுங்க பாப்போம் அவர்கிட்ட. எதுவரைக்கும் யாருடைய நீ வெளிப்படுத்தாமல் செங்கடை பிளந்த நீர், தவளைகளை கொண்டு வந்த நீர், பெரிய அடையாளங்களை செய்த நீர், இன்றைக்கும் நீர் மாறாதவர். நிரூபிக்க மாட்டீரா? எங்களை அவங்களோட பன்னாடை என்றுதான் நீ எடுக்கிற கிறிஸ்தவங்க வேற ஒன்றுமே கிடையாது. பாஸ்டரும் கூஸ்டரும் அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. கொலையிடாத சேட்டையும் போட்டு பண்ணு வைக்காதே. அவர் சொல்றதுக்கு கீழ்படிதான் வானத்தை பிச்சு கொண்டு வரும் ஆசீர்வாதம். செண்டரை மனத்தியாலும் சும்மா இருக்கிற ஒரு செத்து போன சபை மாதிரி அதுல 2 நிமிஷம் அவர் கருத்தை தூக்கினாருண்டா உருட்டி போட்டு தான் விடுவார் இருளின் ராஜ்யத்தை. அதான் சொல்றேன், அவர குரல் இதுக்குள்ள கிடக்குது. தோண்டிப்பா தோண்டிப்பா என்னோட பேசும். என் நாட்கள் எத்தனையோ வருடம் கழிந்து விட்டது. ஏன் பிறந்தேன்? ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன்? கேள். சும்மா வந்து சீட்டை சூடு காட்டிட்டு போவாத.
இது அவருடைய பாராளுமன்றம். பொய் சொன்ன ஒரு தம்பதிகள் பாராளுமன்ற நடுவிலேயே சரி ஒரு ஆள் ஜாக கொண்டே தாட்டு போட்டாங்க, மற்றாள் வரபுதல். அவர்கள் பொய் சொன்னது டாடிக்கு விரோதமாக. மூன்றாம் ஆளாகிய வஞ்சிப்பாக நம்பப்பட்ட பரிசுத்த ஆவிக்கல்ல. Daddy is the Holy Spirit. Yeshua is the Holy Spirit. Both occupy the same spirit, one spirit. ஒரே ஆவி. புதனையை Saturday. Thank you. எத்தனை பேர் நாங்க அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிய மனதாய் இருக்கிறோம் என்று டாடிக்கு தெரியும். டிங்கான அடிக்கிறோம் டிமிக்கி, அவருக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு மேலாக ஒருவரும் உங்கள் பஞ்சாதிய பிள்ளைய உங்கள் பிசினஸ் எதையும் போட முடியாது. தேவனுடைய ராஜ்யமும் அவர் எங்களிடத்தில் கேட்டு இருக்கிற வாழ்க்கை நீதி, அவருடைய நீதி, அவருடைய நீதி, அவருடைய கட்டளைகள். வெள்ளக்காரன் கொண்டு வந்து சோச்சண்டு அவன் பண்ணி போட்டு போனது. இயேசுவாசியில வேலை மாறித்தார், உயிர்த்தெழுந்தார், விசுவாசி செத்தபின் மோட்சம். அதான் அமெரிக்கா கொண்டு வந்த சுவிசேஷன். கனடா, யூரோப், ஜான் வெஸ்லி எல்லாரும். நேற்று எப்ப வந்தது? அந்த செவ்வாய்க்கிழமையா கட்டுமுறிவு, புதன்கிழமை ஒரு குடும்பம் வந்து, சுருக்கமா சொல்றேன், நான் படம் எடுக்க இல்லை. புருஷன் இருந்தா போல கடவுள் வருகிறார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். We can tape that one. அது என்ன என்ன பெண்டிகாஸ் பேராக தோத்திரம் தோத்திரம். சுருக்கமா சொன்னா அவருக்கு விடுதலை கொடுத்தார். நடிக்கிறவை மூன்றாம் ஆளாகி ஆவியானவர் மாதிரி நடிக்கிறது தோத்திரம். அடுத்த ஆள் அங்கால இருக்குது, அவனு மொத்த பார்த்தேன் சரியில்லை, துப்புரவ சரியில்லை. இவர் யாருன்னு கேட்டேன். கட்டுமுறிவில் 100 ஜனங்களுக்கு கிட்ட மெதடிஸ்ட் ஆக்கள். அந்த கூட்டம் யாரோ ஒருவர் வந்து நடத்தலாம், அவர் நடத்துவாங்களாம். கேட்குறீங்களா? இவரை இம்புறதாம் நடத்துறதுக்கு. நான் பார்த்துட்டு என்ன ஆண்டவரே, என்னப்பா இது, எல்லா பாம்புகளும் பாசராக வேண்டும் என்று இருக்குது. வேண்டும் என்று ஆகிட்டு
இப்போ போகிற டைம் வந்துட்டது. எனக்கு இந்த இதில் என்னமோ ஊறுது. நான் வந்து சொன்னேன், இந்த புரடியில் ஊறுற பாம்பு இப்போ வேணா விட்டு போகணுமென்னு. கதிரை சில்லு பூட்டின மாதிரி இதுக்கு நான் சில்லு பூட்டி இருக்கு பாத்தியா? பார்க்கலையா? நான் போகுது அது மாதிரி போகுது. இதுல இருந்த பூக்கண்டு மட்டும் போய் அந்த பூச்சட்டி இருக்கிற இடத்துல இது பூச்சட்டி என்றா இப்படி வந்து டேர்ன் எடுக்குது பாம்பு. அது பிறகு இங்கால பக்கத்தால வந்தது. பிறகு கட்டில கொடுத்தேன். பறப்பாம்பு நீ தானே வழி நடத்தின, நீ விழுந்தான்கள அப்படி ஒரு அந்நிய பாஷை நான் கேட்டதில்லை. என்னோட இந்த பிள்ளைகள கண் கொஞ்சத்துல வழியால் விழுந்திருக்கு. என்னடா நான் சொன்னேன், இந்த அந்நிய பாஷைய பேசி 3ஆம் ஆளாகிய ஆவியானவர் என்று நம்பி இருந்து பேசுற பறப்பாம்பு வழியானவா பத்திரமாய அதுக்கப்புறம் ஒரு பாஷையும் இல்லை. நான் உனக்கு சொன்ன ஞாபகமா? எத்தனையோ இடங்கள்ல பாம்பு பாஸ்டர் என்ற தலைப்பிலே வழி நடத்துது. நம்பின நீ பாக்கியவான். வழி நடத்துது. இந்த ஊழியக்காரன் சொல்ற 99% வழி நடத்துறார்கள் குருட்டு வவ்வால். சொல்லு. உனக்கு வெளிப்படுத்தல் கிடைச்சா நீ யோசிச்சு போச்சு, என்னடா இது கடவுளே. அந்த 100 சனத்தினுடைய நான் வந்தவர்கிட்ட கேட்டேன், இவன் போய் தலையில வச்சிருப்பானே அங்களுக்கு இப்படி பேசி பேசி கத்துது கீழே கிடந்து. நான் இவரோட கலைக்க கொஞ்சம் வயதானவர் வைக்கிறவன் பாஸ்டர். சரி, அவ்வளவு பேருக்குள்ளேயும் அந்த வஞ்சிக்கிற அந்நிய பாஷை பேசுற அந்த பாம்பு 3ஆம் ஆளுங்கிற ஒரு ஆவியானவர் என்றது நம்பின எல்லாருக்கும் உள்ள போகும். அவன் இனி போய் பாஸ்டராக பைபிள் காலேஜுக்கு போய் வந்து கைய வைப்பான். இப்படித்தானே எல்லாருக்குள்ளையும் அந்த பாம்பு போறது. நாம் டடியையும் மகனையும் அறிந்திருக்கிறோம் என்பதை எப்படி அறிவது? அந்த இதுக்கு குருசு போட்டால் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்தால் அல்ல, எல்லாம் பேய் செய்யும். ஒரு ஆவிக்குரிய சோச்சண்டு நான் சொன்னேன். ஆவிக்குரிய சொல்லி ஆவிகளுக்குரிய ஆவிகள் கட்டு முறிவு, அது ஒரு இடத்துல பேரா. கட்டு முறியன் என்ற ஒரு பாம்பு இருக்கல, முறியன் கட்டு விதியன். ஓ, தடி கூப்பிட்டது பரிசெய்கிற விதியன் பாம்பு குட்டிகளே.
brood of vipers. எத்தனையோ முத்திரப்புடையன வெளுத்து வாங்கி அடிச்சிருக்கு, சப்பையாக்கி தரைய. உண்மையான பாம்பு. நாங்க பாம்பை மிதிக்கிறார்கள். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையின் மேல் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறேன். நோ, அதிகாரம் கொடுக்கிறேன். எகிப்தை விட்டுபடியால கொண்டு வந்து அவர்களை சில நெருக்கத்துக்கூடாக வழி நடத்தி அவருடைய குரலுக்கு கீழ்ப்படியும்படிக்கு ட்ரைனிங் கொடுத்தார். ஒரு நாள் தாகமாயிருக்க விடாமல் 2 நாள் 3 நாள் நடக்க பண்ணினார். எல்லாம் அவருடைய ஆலோசனை, தயவுள்ள சித்தம். முறுமுறுக்கிற பேய் எல்லாம் முறுமுறுத்தது. அங்கே அவர்களுக்கு ஒரு சோதித்தொரு டெஸ்ட் கொடுத்தார். நீங்கள் என் குரலுக்கு செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால், என் வார்த்தைகளுக்கு எகிப்துக்கு வர பண்ணின எந்த ஒரு நோயையும் நான் விடமாட்டேன். நானே உங்கள் டாக்டர். அதான் அது எபிரேய பாஷை. ரஃபி டாக்டர். அவன் நான் முகம் போட்டிருக்கிறான் பரிகாரி என்று. ஏனென்றால் அவனுடைய கூட்டத்துக்குள்ள என்னது பரிசாயி இப்பயும் இருக்கிறாங்க தானே. பரியாரிட்ட கொண்டு போறோம்னு சொல்லுவாங்க 10 போட. அப்ப வனாந்தர பாதம் முழுக்க அவங்கள டெஸ்ட் பண்ணது. குரலுக்கு கீழ்ப்படிவியா இல்லையா? அடி. ஆண்டவர் எங்களை மன்னியும். சரி, சுத்தி கொண்டு வருவாங்க. கீழ்ப்படிவியா இல்ல, முறுமுறுத்தார்கள். அடி. பாம்பு வரும், கடிக்கும். குரலுக்கு கீழ்ப்படிவாயா? சர்ச்சுக்கு முகம் காட்ட வராத. சாஹிபு நல்லா இருக்கு பாராளுமன்றம், முகம் எல்லாம் கிட்ட வந்திருக்குது. சகோதரர்களே, நாங்கள் உண்மையாயிருந்து ஒருவருக்கொருவர் உண்மையை பேசி இந்த இலங்கை அவரை விட தேவன் வேறு ஒருவர் இல்லை என்று அறிய வேண்டாமா? சொல்லுங்க. அந்த வாஞ்ச உங்களுக்கு இல்லையா? பார்வோனும் மந்திரகாரர்களும் அறிய வேண்டி இருந்தது. அடி என்றா சாட்டையால திருப்பி திருப்பி விடமாட்டியா? கொஞ்சம் பேரு வெட்டுக்களி விடமாட்டியா? கொஞ்சம் பேரு தவளை. யாரோட சேட்டை பண்றாங்க? நான் ஒருவராக வானங்களை சித்திட்டு பூமியை அது உள்ளவைகளை பரப்பினவர் ஒருவராக. நான் ஒரு கிறிஸ்டியன் விடுறது. நான் அந்த சேர்ச்சுக்கு போறேன், நான் இந்த சேர்ச்சுக்கு போறேன். அந்த உனக்கு என்னடா, என்ன செய்யறாய்? ஒன்றை செய்ய இல்லை விடுறத. யுத்தம் பண்ணது. யுத்தத்துக்கான ஒரு அனாயிண்டிங் இருக்குது. அந்த நேரத்தில் வந்தறங்க மனதிற்கும் வந்தறங்க. சிருஷ்டித்து போட்டுவிட இந்த பாம்பு இப்படி இந்த மனைவியை போட்டு
உருட்டி புருஷனையும் அவளையும் பிரிச்சு அல்லது மனைவியை தற்கொலை பண்ணி என்ன கூத்தெல்லாம் நடக்குது. வேத வாக்கியம் சொல்லுது, மந்திரகாரர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் பார்வோனுக்கு சொன்னார்கள், let them go, அவர்களை போவிடு. இது தேவனுடைய விரல். தேவனுடைய விரல் என்றால் அவர் வேலை செய்கிறார் அவங்களுக்காக. அவர் வேலை செய்கிற எப்படி? அவருடைய ஆவியினாலே. நான் வேலை செய்கிற என் கரத்தினால். வேற எப்படி நான் இதை தூக்கி வைக்கிறேன்? அவருடைய கரம் தான் அவருடைய ஆவி. மூன்றாம் ஆளாகிய ஆவியானவர் வர்ற அப்படி ஒன்று இல்லை, ரெண்டு பேர். யேசுவா வந்து திரும்பி திரும்பி மை டாடி மை டாடி மை டாடி மை ஃபாதர் மை ஃபாதர், என் பிதா நானும் என் பிதாவும், அவர் என்னிலே நான் அவருக்குள்ளே. அவர் என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். அவருக்கு பிரியமான நான் செய்கிறேன். என் ஆடுகளை என் கரத்திலே இல்லை. நாடுகளை பறித்து கொள்ள நீ அங்கலாம் முடியாது. அவைகளை கொடுத்தவர் என் டாடி கரத்திலே இருந்து ஆடுகளை பறிக்க எவனாலும் கூடாது. அவர் எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். He God Almighty. அவர் பிரசன்னத்திலே களிகூறு. அவருடைய பெயர் இலங்கையை நொட்டுங்க பண்ண வேண்டும் என்று களிகூறு. அவர் சொல்லித்தாரே, பாடகனை வச்சிருக்கிறார்கள், வச்சிருங்கோ. ஹலோ வருது, ஒளி உலா முடிஞ்சது. அதுக்கு பிறகு நாங்களும் அதில் தான் இருந்த. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரிய இல்லை. நாங்களும் படித்ததான். கடுங்குளிர் காலம், மாமரி பாலன், பாலகன் பிறந்தார், மகன் கொடுக்கப்பட்டார். மகனை குறித்து சொன்ன முதலாவது உண்மையும் அசைக்க முடியாத காரியம் உங்களில் பலருக்கு வெளிச்சமாய் கிடைக்கவில்லை. The government, அரசாங்கம் வருது எருசலேமில். அரசாங்கம் அதை நடத்தும் பொறுப்பு அவர் தோளிலே. சிறிய இந்த நாடு பலவிதமான இரத்த வெள்ளங்களுக்குள்ளாய் போய் வெளியே வந்து இப்பொழுது புதிய ஒரு வழிநடத்துதலுக்குள்ளாக வந்திருக்கிறோம். என் மேலும் உங்கள் மேலும் விழுந்த கடமை பொறுப்பு, டாடியின் சித்தம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவது. எங்களுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. நீங்கள் உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல. உலகம் உங்களை எதிர்த்தால் ஆச்சரியப்படாதீர்கள். அது உங்களை எதிர்க்கும் முன் அவரை யெகோவாவை எதிர்த்தது. நீங்கள் அவருக்குரியவர்களாய் இருக்கிறபடியாலும்
அவர் உங்களை தெரிவு செய்தபடியினாலும் உலகம் உங்களை பாய்க்கிறது. ஆகையால் ஆச்சரியப்படாதிருங்கள். அவர் சொன்னபடி ஒருவர் ஒருவர் நேசியுங்கள். வாயில பொய்ய கலத்தி போடும், பல்ல புடுங்குற மாதிரி. பஞ்சாதி புருஷனுக்கு போய் சொல்லாத, புருஷன் பஞ்சாதிக்கு போய் சொல்லாத. சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருவர் உன்னையே பேசுங்க. நீ கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாய், ஓ இப்ப சொல்ல, நான் பிறகு சொல்றேன். ஓ சரியில்லை தான், மழுப்பாத. சொன்னா நம்ப மாட்டீங்க. பேயினுடைய உலகத்தாரின் சொல் அதை விட்டு விலகிட்டோம். நல்ல காலம் என்று சொல்லாத. தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடு. எங்களுக்கு நல்ல காலம் இல்லை. எங்களுக்கு தேவன் வழி நடத்தி எங்களை பாதுகாத்தால் அது அவருடைய கரம், அவருடைய செய்கை, அது ஆசீர்வாதம். நாட்டை தேவன் காக்காவிட்டால் காக்கிறவர்கள் பாடு வேறுதான். No. So பல ஆழமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய எங்களை அழைத்து இருக்கிறார். ஒருவரும் பின்னால கதைக்க வேண்டாம், முதுகு புறத்தால கதைக்க வேண்டாம். அது டேடிக்கு பிடியாது. டேடி கொடுத்த வார்த்தைகளை எல்லாமே இயேசுவிடம் கொடுத்து அனுப்பினார். அதான் அந்த மலையிலே அவர் சொன்னார், இது என்னுடைய மிகவும் தேசமான மகன், இவருக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், இவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர்தான் பேசுறார், அவர்தான் மோசையோடு பேசினார், அவர்தான் ஆபிரகாமோடு பேசினார், அவர்தான் அவர்களோடு கூட போன ஏஞ்சல். உங்களுக்கு தெரியுமா, யேசுவா பூமியில இருந்த நேரம் எனக்கு 30 தடுமாற்றமா இருந்தது. இதை ட்ரினிடேரியன்ஸ் திருத்தபத்த நம்பராக்கள் இதை பிடிச்சிருவாங்க. மனுஷ மகனுக்கு, அதாவது யேசுவாவுக்கு விரோதமாக ஏதாவது பேசினால் அது மன்னிக்கப்படலாம். பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பேசினால் அது இங்கேயும் மன்னிக்கப்படாது, பிறகு மன்னிக்கப்படாது. என்னடா இது? இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த பரிசுத்தாவி யாருன்னு. வேறு யாருமே இல்லை. எல்லாரும் பெரியவராக இருக்கிற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்தான் அந்த ஹோலி ஸ்பிரிட். அவர் பரிசுத்தர், ஹோலி. அவர் ஆவியா இருக்கிறார், ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். காரியங்களை சரியா அறிந்து கொள்ளதோ. தேவன் எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், என்னத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய, எல்லாவற்றிலும் உண்மை இருக்கட்டும். சமத்திய சொல் பற்றி நான் சொல்லி சிலாக்களுக்கு பிடிக்காம அல்லது சிலாக்களுக்கு விளங்காம இருந்தால், அல்லது ஏதாவது எனக்கு பிழையான்னு சொல்லி என்ன மன்னியுங்கோ. நான் சமத்திக்கு ஒரு கோர்ஸ் டிப்ளமா போய் எடுத்து வர இல்லை, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். நான் உங்களை விசுவாசத்திலே வழிநடத்தவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் தான் நான் சொன்னேன். எத்தனையோ பேர் பிரதர் கடன் எடுத்து செத்து போறாங்க பிரதர். குடும்பத்துக்கு இடையிலே சரியான பிரிவினையும் சண்டையும் வருதுண்டு சில போலீஸ் சகோதரர்களே எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் இதுகள்ல அனுபவம் நிறைந்த ஆக்கள், கடன் வேண்ட ஆக்கள் வீட்டில் இருப்பாங்க. கடன் காசு வாங்கிறதுக்கு இவர் போறார்,
அவள்கிட்ட ஒரு காசும் இல்லை. அங்க வேற என்னமோ நடக்குது பாருங்க. தூங்கி சாகுறாங்க, நஞ்சு குடிக்கிறாங்க, கடன் கட்ட இல்லாம. YMCA கடன், சமுத்தியில கடன், பேங்க்ல கடன், வேற இன்னும் சொன்னாங்கப்பா. வேற ஏதாவது தெரியுமா? 4-5 சொன்னாங்க. எல்லாத்திலையும் கடன். என்னண்டு நிம்மதி வரும் சொல்லு? என்னண்டு தலகணியில தலையை வச்சு படுப்பாய்? கடன் ஒரு ஆவி, ஒரு பொல்லாத ஆவி. இந்த கடன் எப்படி போறோம்? நீ மட்டும் இல்ல, வெள்ளக்காரன் கடந்து அவதிப்படுறான். Most of the time what I saw, whether in Benin ministries or any other ministries, most of the people, they are talking about how to cancel the debt. எப்படி கடனை கேன்சல் பண்றது அப்படி என்று சொல்லி அதுக்கு காசு போடுங்க, இதுக்கு காசு போடுங்க, இதுக்கு விதைங்க, இதுக்கு $1000, அதுக்கு $500, இதுக்கு அது. நான் கேட்டதை பார்த்ததை சொல்றேன். சரி, அவனுக்கு மீது தான் சொல்ல. கிரெடிட் கார்டை வச்சுக்கொண்டு, கிரெடிட் கார்டு $10,000 $50,000 கிரெடிட் எடுத்து போட்டு அதை வண்டி இதை வண்டி மூளை கட்டுற எங்க பாருங்க. 2 வேலை 3 வேலை. அல்லது பஞ்சாதியம், புருஷனும் பஞ்சாதியும் எப்படி ஐக்கியமாயிருக்கிற, 2 பேர மோமும் எப்படி சமாதானமாயிருக்கிற. கடனே. அப்ப உங்களை இதுல நான் அறிஞ்சு விடுதலை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தி சொன்னேன். நீ கடன் இருக்க விரும்பினா போயிட, எனக்கு என்ன? நான் கேட்டு போட்டு நீ ஜோம் பண்ண வந்தால் என்னோட கோவிக்காதங்க. சமுத்தி உங்களோட நன்மைக்கு, உங்களோட ஆசீர்வாதத்துக்கு, நீங்கள் அற்புதத்தை தேவனை ருசிக்கும்படிக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு விளங்குது? அற்புதத்தின் தேவனை நீங்கள் ருசிக்கும்படி. அப்ப இன்றைக்கு பாருங்க, நாங்க மறைத்து எங்களுக்குள்ளாக வைத்திருந்து முதல்ல எனக்கு காண்பிச்சார். என்ன செய்கிறேன்? வெளியால நிப்பாட்டி இந்த மானிட்டரை சரி பண்ணுங்க. இப்ப வேற சேனல் மாத்தி பார்ப்போமா? இனி என்ன? அவருடைய வல்லமையின் கருத்தை பார்க்க விருப்பம் இல்லாட்டி விடு, சும்மா வந்து போ. எனக்கு அப்படி இலங்கை அறிய வேணும், அரசாங்கம் அறிய வேணும், எல்லா எம்பிஸும் அறிய வேணும், எல்லா பிக்குமாரும் அறிய வேணும், எல்லா தமிழ் பூசாரி, முஸ்லிம் பூசாரி, சிங்கள பூசாரி, அவங்களை கட்டாடியாசன்னு சொல்றவர்கள். நாங்க கட்டாடி என்றா டோபி, அவங்களை கட்டாடி, அவங்களெல்லாம் அறிய வேணும். Who is this God? பார்வோன் சொன்னான், எனக்கு யாவையே தெரியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், ஒருவராக வானங்களை சிருஷ்டித்தவர். எத்தனை பேரா? உன் தாயின் கற்பச்சலே உன்னை உருவாக்கினவர், பக்கண்டு வரை இல்லை, கண்களும் மூக்கும் நாவும் விரல்கள் ஒரு முண்டமா தான் இருந்திருக்கு, பிணைஞ்ச மாமாதிரி. எல்லா மனுஷரையும் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான் மண்ணிலே இருந்து. அவன் விராலமை கொண்டு போய் ஒரு மனுஷியை உருவாக்கிட்டான். ஒரு எலும்பு
அவரால் கூட அது உண்டு. நாங்கள் உயர்த்தினமண்டா பைபிள இல்ல, அவரது வார்த்தைய அவரது குரலை நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று ஏதாவது செய்யக்கூடாதது இலங்கையில இருக்குமா? அங்க இருந்து நான் சொல்றேன், வருவாங்கள் உங்களோட தான் தேவன் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன செய்கிற விருப்பம் இல்லையா? அதற்காகவே அப்பேன் நாங்க படிக்க வேண்டும். யாரண்டு பூமியை அந்தரத்திலே தொங்கப்பட்டவர். இந்த நாசா சில சந்திரனுக்கு ஆக்கள் அனுப்புறார்கள், சில இதுகள் எடுத்து வைக்கணும், டவுன்லோட் பண்ணதில்லை. எனக்கு பார்த்தா மரத்தால் விழுந்தவன் மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஒரு காலத்திட்டன் ஒரு ஏலாம போய் என்ன வல்லவ. அதான் அவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், நான் ஒருவராக வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் அதில் உள்ளவைகளை பரப்பினவர். என்னோட வேறு ஒரு தேவன் இருந்ததில்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருப்பதில்லை. Daddy never believed in Trinity. He said, I am God. There is no other. நானே தேவன், என்னை தவிர ஒரு யாரும் இல்லை. பொத்தவனும் வாய் உலகம். எங்களுக்கு மற்றாக்களை பற்றி பிரச்சனை இல்லை. Shema Israel, Adonai Elohim, Adonai Echad. பாகமம் 6:4, பாகமம் 4:35, பாகமம் 4:39, ஒன்று குறைந்த 8:6, மார்க்கு 12:28-29. The Lord thy God, the one God. அவரை விட வேறு தேவன் இல்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போறதில்லை. இஸ்ரேலை கேள், ஷேமா இஸ்ராயல் என்றாதான் இஸ்ராயலை கேள். அதை சொல்லித்தான் அப்பயே கொஞ்சம் ஒரு அளவு கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சேன்னு நாங்க அதை சொல்லி put the music when we went out in parade. ஞாபகம் இருக்குதா? இஸ்ராயலே கேள், உன் தேவனாகிய யாவே, யாவே ஒருவரே. And we marched. மட்டக்களப்பின் தெருக்களுக்கூட அவருடைய நாட்டின் கொடியை பிடித்துக் கொண்டு ஒன்றுமே அறியாத குழந்தைகளை போல மூன்று தடவை எங்களுக்கு கணக்கு தெரியும். நாங்க போகல, எங்கள் சந்தோஷத்திலே போனோம். பூமி அனைத்தும் அவருடையது. அவர் அந்த நாட்டை தமக்கென்று தெரிவு செய்தார். He called Abraham a man, gave him the promise, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கு இந்த நாட்டை நித்தியத்துக்குமாய் கொடுப்பேன், உனக்குள்ளாக பூமி அனைத்தும் வம்சங்கள் கொடிகள் ஆசீர்வதிக்கப்படும்.
அப்பவே ஆபிரகாமுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. உன் சந்ததி ஒருவர், யேசுவா the Messiah. That was his great plan.